நாம சிறுவாபுரி முருகர் கோவில் தான் போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ கரெக்டாக நான் எங்கே இருக்கேன்னா பார்த்தீங்கன்னா பொன்னேரியில் இருக்கேன். ஸோ இந்த பொன்னேரிக்கு எப்படி வந்தேன்னா கரெக்டாக சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி ட்ரெயின் ஏறி அண்ட் தென் கும்மிடிப்பூண்டி ட்ரெயின்லேருந்து பொன்னேரி இறங்கிட்டோம். இங்கேருந்து நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தச்சி கூட்ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஜங்ஷன் ஸ்பாட் மாதிரி இருக்குது. அங்கே பஸ் ஆர் ஆட்டோ இங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்டில் ரெட் ஹில்ஸ்லேருந்து வர பஸ்ஸில் நம்ம கிளம்பி சிறுவாபுரி கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆர் அதர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்தே கேப் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். கோவில் அவ்வளோவா கூட்டம் இல்லை. நாங்கள் புது வழியில் போயிட்டுருக்குறோம். வித்தின் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தரிசனம் பண்ணிகிட்டே வந்துட்டோம். சனிக்கிழமை மார்னிங் வந்தோம். அவ்வளோவா கூட்டமே இல்லை. சின்ன கோவில் மாதிரி தான் இருந்தது. பட் நல்லா பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 50 ரூபி தரிசனம் ஒன்று இருக்குது, 100 ருபீஸ் தரிசனம் ஒன்று இருக்குது. கோவிலுக்கு நிறையா வேண்டுதலுக்கு வராங்க. சொந்த வீடு கட்டணும்னு வராங்க. நான் அந்த வீடியோலேயே காட்டியிருப்பேன். நிறைய பேர் அந்த செங்கல் வச்சு இல்லைனா அந்த ஒரு செவர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆதிமூலர் அந்த ஒரு பிரகார செவத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடு மாதிரியெல்லாம் வரைஞ்சிட்டு இருப்பாங்க. செங்கல் எடுத்து அடுக்கி வைப்பாங்க. அது ஒரு பூஜை மாதிரி பண்ணுறாங்க. சொந்த வீடு கட்டலாங்கிற மாதிரி அது ஒரு ஐதீகம் இருக்குது. சேவிச்சுட்டு போனால் அது ஒரு விண்ணப்பம் வச்சோன்னா அதுக்கப்புறமேட்டு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கோ அதுக்கப்புறம் குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறையா வேண்டுதலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கோவிலுக்கு வராங்க.